பாருங்கள், பச்சை மொச்சை வச்சு இந்த மாதிரி சூப்பரான கிரேவி செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு தெரியும். நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த மாதிரி பச்சை மொச்சையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது செய்கிறது பார்க்கலாம். ஹை வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, பச்சை மொச்சையை வச்சு ஒரு சுக்கா கிரேவி தான் பண்ண போகிறேன். பாருங்கள், பச்சை மொச்சை தோல் உரிச்சிட்டு விதை எடுத்துகிட்டு பாருங்கள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் எடுத்த எல்லா மசாலாவும் நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு எல்லாமே அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா நைஸாக வரும். பாருங்கள், வெங்காயம் ஒரு அடி அடிச்சுட்டேன். இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் விவர்ஸ், இதை நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எடுத்த கரண்டியில் 2 கரண்டி ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம சுக்கா மசாலாங்கிறதால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் போட்டு செய்யாதீங்க. கடலை எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து 4 பட்டை, 4 லவங்கம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் விருப்பம் வந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் போடலை. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், 2 பிரிஞ்சி இலை மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது கொஞ்சமாக வதங்கட்டும். நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், எல்லா மசாலாவும் அப்படியே போட்டுக்கலாம் எண்ணெயில். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போட தேவையில்ல. ஏன்னா நம்ம இந்த மசாலாலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு ட்ரை மசாலா வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் கலந்து விடுங்க, பச்சை வாசனை போட்டோம். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டேன். இந்த மசாலா அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வருது. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மொச்சையை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ இந்த கிரேவி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இவ்வளோ போடுறேன். பத்தலைன்னா நான் கடைசியாக செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு இந்த மொச்சை வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் மசாலா இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நல்லா திக்காக வந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக மூடி போட்டு, அரை மூடி போட்டு கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு நல்லா வேக வைங்க. பாருங்கள், நல்லா கொதித்து மொச்சையும் வெந்துடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக வச்சிங்கன்னா நீங்கள் இடியாப்பத்துக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு மொச்சையும். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக வாஷ் பண்ணி பொடியாக கையிலேயே உடச்சி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். மொச்சை கிரேவி ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.